வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசல்யா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் எதிரும் புதிருமா இருந்தாலும் இதுக்கு மேலே நம்ம விஜய் ஜெயிலில் களி தின்ன வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், எதனால், எப்படி இது சாத்தியம், இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 100% வாய்ப்பு இல்லைன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முற்றிலும் ஒரே ஒருத்தர் தான் காரணம். அந்த ஒரு நபரால் தான் அந்த கேஸே தலைகீழ மாதிரி இப்போ நம்ம விஜய் வெளியவும் வந்துட்டார். ஆனால் இருந்தாலும் நம்ம விஜயை விடாமல் துரத்தும் கருப்பு. அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி தான். எதுக்குடா அவளுக்கு இந்த வேலை, ஏன் எதனால் இப்படியே அவள் செஞ்சுட்டு இருக்கா தொடர்ந்து கண்டினியூவாக, அவளுக்கு என்னடா அப்படி வன்மோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் தான் இந்த கேஸில் ஜெயிச்சிருக்கணும். கேவலம் அவள் ஜெயிச்சிட்டாலே, அதுவும் அந்த தேவசேனாவால் அவள் ஜெயிச்சிட்டாலே, இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய், மல்லி, ரஞ்சிதம், மறுபக்கம் அரவிந்த், மனோகர் எல்லாரும் சந்தோஷமாக கோவிலுக்கு போயிட்டு வராங்க. இதெல்லாம் பொறுத்துக்க முடியாத நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான்லாம் சும்மாவே சொல்லி அடிப்பேன், இப்போ வேறு ஓவராக சீன் போட்டீங்க, அடிக்க முட்டுருவோனா அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி அடிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது காரில் அப்படியே சும்மா போய் ஸ்டைலாக நிறுத்தி ஒரு பக்கம் திமிரு அகங்காரமாக கொழுப்பாக பேசுகிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால், எவ்வளோ திமிரு இருந்தால் என்ன ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. இது ஒன்றும் நிரந்தரம் இல்லை, இதுதான் ஆரம்பம். இதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வைக்க போகிற மிகப்பெரிய ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சைலண்ட்டாகவே நின்று இருக்காங்க நம்ம விஜய். மறுபக்கம் நம்ம மல்லியும். ஏன் எதனால் இவங்ககிட்ட எதுவும் பேசலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் என்னதான் நம்ம வாய் திறந்து பேசினாலும் அதுக்கு மதிப்பே இல்லாத அளவுக்கு ஒருத்தர் பேசிட்டே இருந்தால் அந்த இடத்துல பேசுறது என்ன இருக்குது சொல்ல பார்க்கலாம். அவங்க பாட்டுக்கு அவங்க பேசின்னு போகிறாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்க கண்டுக்காமல் போகிறாங்க. அதில் ஏறுது போகிறாங்க வெறி. ஒரு பக்கம் என்ன பார்த்தா லூஸா இல்லை லூஸு மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி அவங்களுக்குள்ளே அவங்க பேசின்னு செம்ம காண்டில் கடுப்பில் அப்படியே சும்மா அந்த பக்கம் போயிடுறாங்க. என்னடா பொழப்பு இது, என்னடா வெறுப்பு இதுன்ற மாதிரி. இதுக்கு தாங்க சொல்கிறது, எந்த அளவுக்கு நம்ம ஆணவத்துலேயும் அவங்க இடத்துலையும் ஆடுறோம்லோ அந்த அளவுக்கு திருப்பி நம்மளை அடிப்பாங்க. அந்த நேரத்தில் வலி அப்படியே சும்மா ரணகலமாக இருக்கும். அந்த வழியை இப்போ கொடுத்துருக்காங்க நம்ம மல்லியும். மறுபக்கம் நமக்கு விஜய் கேட்டார் மல்லிக்கிட்ட, ஏன் மல்லி எதுவுமே சொல்ல மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே அவளுக்கு போதும், இந்த பதிலுக்கே அவள் இதுக்கு மேலே தூங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மறுபக்கம் அரவிந்துக்கிட்டையும் நம்ம ரஞ்சித்கிட்டையும் கேட்குறேன், உங்களுக்கு என்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம், உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வெக்கப்பட்டனே நம்ம ரஞ்சித் ஒரு பக்கம் குட்டுன்னு ஓடுறாங்க. அந்த கண்ணில் அந்த வெக்கம் தெரியுது பார்த்தீங்களா. அதனாலே இவங்க 2 பேருக்கும் கூடிய கல்யாணம் பண்ணி வைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மனோகர் சொல்லவே தேவையில்லை, நான் வாழ்க்கையில் எது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டோன்னா அது எல்லாமே இப்போ நடக்க போகுது. இது எல்லாத்துக்கும் முற்று காரணம் மல்லி, நீதாம்மா. நீ எங்கள் குடும்பத்தில் வராமல் இருந்தால் அந்த குடும்பமே சிதைஞ்சு போயிட்டு இருக்கோம், நீ வந்ததுனால தான் அந்த குடும்பம் இப்போ ஒன்றா சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசின்னு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்குது. ஆனால் இதை கண்டினியூவாக இருக்குமா, இது சாத்தியம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே கேள்விக்குறியாக தான் போகும். எது ஒன்றுத்தையும் சாத்தியம்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக சொல்ல முடியாதுங்க. எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். அதனால் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. நடப்பவை நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம வழியில் நம்ம போயிட்டே இருக்கணும். சரி, போனதெல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து தரமான சம்பவம் இப்போ செய்ய போகிறாரு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் நான் இறங்காதனால தானே எல்லாரும் ஆணவத்திலே அகங்காரத்திலே ஆடுன்னு இருக்கீங்க, ஆனால் நான் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சுன்னா இது தாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, இது முற்றிலும் காரணம் நம்ம அரவிந்த் தான். அரவிந்தோட அப்பா சீரியஸாக இருக்காரு. அதனால் அந்த பிஸ்னஸ் எல்லாமே டேக் ஓவர் பண்ணி அரவிந்த் பார்த்தணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு மேனேஜர் நம்பிக்கையான ஆள் இருந்தாங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கான நம்பிக்கையான ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம விஜய் தான். அடடடடா விஜய், உங்களுக்கு வந்த காலம் பார்த்தீங்களா, இந்த வாழ்வு யாருக்கும் வராது. அரவிந்த் வந்து எனக்கு இந்த சொத்து இது எதுவுமே வேணாம், இதை பராமரிக்கிறதுக்கு ஆள் வேணுங்க, விஜய் கரெக்டான நபர், அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விடுறாங்க. அதில் பார்ட்னர்ஷிப்பாகவும் விடுறாங்க. விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மந்த்லி சேலரி 3 lakhs நம்ம விஜய்க்கு. 3 lakhs அதெல்லாம் நம்மக்கிட்ட கிடைச்சேன்னா எங்கே இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கும். பரவாயில்ல, நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு நல்லதே நினச்சின்னு இருக்கோம். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது, இப்படியே தான் ஸ்மூவாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது உண்மைன்னா கண்டிப்பாக அப்படியே தான் போகும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் புது அனுபவங்கள், புது நினைவுகளை வச்சு தான் எல்லாமே கடந்து போயின்னு இருக்குது. அதுபோல் தான் இங்கேயும் நிறைய விஷயங்களெல்லாம் நடந்துன்னு இருக்குது. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் களத்தில் இறங்குறாரு. அதே சமயத்தில் ராஜேஸ்வரி அங்கே என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதே களத்தில் நானும் இறங்கி ஒன்று அடிப்பேன், உன்னை நினச்சின்னு இருக்கும் உங்கள் அக்கா தத்தி மாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் தத்தி இல்லைடா, நான்லாம் சரியான கேடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காட்ட போகிறதுக்கான நேரம் தருணம் வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, இவங்களோட ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒவ்வொரு அடியும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. இது மட்டும் இல்லாமல் நிறையவே மாற்றங்கள் நிறைய
வியப்போட்டும் விஷயங்கள் எல்லாமே கடந்து போயின்னு தான் இருக்குது. இது எல்லாத்தையும் எப்படி நாம் எடுத்துகிட்டு போகிறோம் அதை பொறுத்து தான் அமையும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கன்னு நான் கண்டிப்பாக இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் இன்னும் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. அதுக்கான ட்ராவல்ஸும் நம்ம பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கெட், தருகை.